தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/3/2023 திங்கட்கிழமை, சதயம் நட்சத்திரம், இரவு 7:02 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், மாத சிவராத்திரி. பொதுவாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விரதமாவது இருக்கணும். விரதம் இருக்கிறதுனால இந்த குடலும் சுத்தமாகும், உடலும் நலம் பெறும், உள்ளமும் நலம் பெறும். ஆனால் ஏதாவது ஒரு தெய்வத்தை முன்னிட்டு இருக்கணும். உண்ணாவிரதம்னு இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சு இருக்கணும். அந்த கோரிக்கை அந்த தெய்வத்தை நினைத்தும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று சிவன் வழிபாடு செஞ்சால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். மகா சிவராத்திரி உங்களுக்கு தெரியும், மாசி மாதத்தில் வரும். எங்கள் பகுதியில் இந்த குலதெய்வ வழிபாடுகளை நிறைய மேற்கொள்வார்கள். சிவராத்திரிக்கெல்லாம் நாங்கள் ஒரே இரவில் 1025 சிவலிங்கங்களை என்னுடைய தலைமையில் நாங்கள் போய் வழிபடுவோம். இந்த ஆண்டு அதே மாதிரி வழிபட்டோம். மலையை கோயிலிலிருந்து காளையார் கோயில் வரை நாங்கள் போவோம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் ஒரு சிவனுடைய திருமேனியிலே 1000 சிவன் இருக்கு. ஆகையினாலே அது சகஸ்ரலிங்கம்னு பேர். அதை கும்பிட்டோம்னா 1000 சிவனை கும்பிட்ட பலன் கிடைக்கும். அதற்கு பிறகு மற்ற சிவலிங்கங்களை ஒரு 25 ஆலயங்களை சேர்த்தோம் அப்படின்னா 1025 சிவலிங்கங்கள் ஓரிரவில் வழிபாடுன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 23-24 ஆண்டுகளாக நான் என்னுடைய தலைமையில் நடந்துக்கிட்டு வருது. அந்த மாதிரி சிவராத்திரிகளில் இது மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரிக்கு நம்ம சிவனை கும்பிடலாம் அப்படின்னா இந்த கும்பிடுறதுனால என்ன பலன் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மகா சிவராத்திரியில் பிரம்மா படைப்பு தொழிலை நடத்துவதற்கு நடத்த தொடங்கிய முதல் தினம் இந்த சிவராத்திரியா, மகா சிவராத்திரி. படைப்பு தொழிலில் பிரம்மா நடத்த தொடங்கினது சிவராத்திரிங்கிறதுனால புத்திர பேருக்குன்னு நினச்சிருக்கவங்க இன்றைக்கு விரதம் இருக்கலாம், சிவனை கும்பிடலாம், கிடைக்கும். அடுத்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியை சிவன் அருள் பெற்ற நாடா. அந்த 2 பேரும் அவங்க தான் செல்வத்துக்கு அதிபதி. மகாவிஷ்ணுவும் லட்சுமி கிடைக்குன்னு பார்த்தா போதும். ஆகையினாலே தான் இந்த அபிராமி பற்று பாட்டில் கூட தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு முதல் வார்த்தை தனம்னு போட்டுப்பார். என்னால் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த பொருள் நமக்கு கிடைக்கணும்னா இந்த சிவன் அருள் பெற சிவராத்திரியில் நம்ம விரதம் இருக்கணும். அடுத்து செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் இருக்கார்ல, அவர் அதிபதி ஆக்குனது இந்த மாதிரி சிவராத்திரி விழா தானா. சிவராத்திரி விரதம் இருந்ததில் தான் அவர் செல்வத்துக்கு அதிபதி ஆனாராம். ஆகையினாலே நம்ம ₹1,00,000 வச்சுருந்தோம்னா லட்சத்துக்கு அதிபதி தான், லட்சாதிபதி அப்படிமா. கோடி ரூபாய் நீங்கள் வச்சுருக்கேன்னு வச்சுங்க, கோடீஸ்வரன் அப்படிம்பாங்க. ஈஸ்வரனாக ஒரு பட்டம் கூட கிடைக்கிது. ₹1 கோடி கையில் இருந்தால் கோடீஸ்வரன். ஈஸ்வரன் யாரு? ஆக்கல் காத்தல் அளித்தால். அவரால் எதையும் செய்ய முடியுமா? ஆனால் இன்றைக்கு 1 கோடி இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் செலவழிச்சிடலாம். இருந்தாலும் கூட சொல் வழக்கில் லட்சாதிபதி கோடி ஈஸ்வரன்கிறேன். அப்படி ஒரு பெரிய செல்வத்துக்கு அதிபதியான குபேரனே இந்த வழிபாட்டால் வந்தார்னு போட்டிருக்காங்க. ஆகையினாலே இப்படி வழிபடுவதாலே செல்வச் செழிப்பு நமக்கு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சிவனின் இடப்பாகத்தை பெற்ற பார்வதி தேவி விரதம் இருந்த நாள். ஆகையினாலே இப்போ இங்கே கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, இந்த சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடிங்க, ஒற்றுமை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி தவமிருந்த அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை பெற்ற நாள். அந்த அஸ்திரம் உயர்வான அஸ்திரம். அது ஒரு முறை உபயோகப்படுத்தினாலே அதனுடைய பலன் தெரியும். போரிடுறதுல உபயோகப்படுத்தக்கூடிய அஸ்திரம். வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கவர்கள் இந்த மாதிரி இதில் விரதத்தை இருந்தால் சீரான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். அடுத்தது கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை சிவனுக்கு கொடுத்து தானம் கொடுத்த நாள் இந்த சிவராத்திரியா. ஆகையினாலே கண் தானம் செய்து அவர் கொடுத்தார்ல, கண்ணுக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்துக்க போகிறவங்க இந்த சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் டாக்டரை பார்க்க போனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் வெற்றி பெற்று கண் பார்வை நல்லா தெரியும். பொதுவாக கண் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கவங்க, கண்ணுக்கு காமிக்க போகிறவங்க சிவராத்திரி அன்றைக்கு போய் நம்ம செஞ்சுக்கலாம். ஏனென்றால் இறையருள் பெற்ற அந்த நாட்களில் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மாதிரி இன்னும் சில நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இந்த சிவராத்திரியில் நடந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களை உதவி கிடைத்து மகிழும் நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. விரையாதிபதி செவ்வாய் 2இல் இருப்பதால் விரயத்திற்கேற்ற வரவு உண்டு. எந்த ஒரு காரியத்திற்கும் இன்று நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் உங்களுக்கு வந்துவிடும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது.
ஜென்மத்திலே செவ்வாய் இருந்து சனியையும் பார்க்கின்றார். எனவே வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறுவதில் தடைகள் ஏற்படும். ஆரோக்கிய தொல்லை உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்ற இயலாது. உத்தியோகத்தில் மிக மிக கவனம் தேவை. கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். சிந்தித்து செய்வது மட்டுமல்ல, நீங்கள் இறை நாமங்களை உச்சரிக்க வேண்டும். இறை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். யாருக்கேனும் நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். வரவை கட்டலும் செலவு கூடும். வீண் படிகளுக்கு ஆளாக நேரிடும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை யாரிடமேனும் இன்று கொடுத்தால் அது நடைபெறாமல் போய் சிக்கலில் கொண்டு போய் விடலாம். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நாள். இன்று பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. இடம்புமையாலும் லாபம் உங்களுக்கு உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். முன்னோர் வழி சொத்துக்களில் உங்களுக்கு முறையான பங்கீடுகள் கிடைக்கலாம். 6ல் சனி இருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த சலுகைகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். குறு பார்வை இருப்பதால் மனக்குழப்பங்கள் அகலும். வளைந்து கொடுத்து உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களுடைய அன்பை பெறுவீர்கள். அதே நேரத்தில் சூரியன் 7ல் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு கோபம் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனம் தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். இன்றைக்கு வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உயர்வு கிடைத்து அதன் மூலமாக அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல வேலை இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 7லே ராகு இருக்கிறார். பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இடம் வீடு வாங்குவது பற்றி சிந்திக்கின்ற நேரம். அதே நேரத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும். நண்பர்களிடம் கொடுத்த பணம் கைமாற்றாக கொடுத்த பணம் வரலாம். தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். செவ்வாய் உங்களுக்கு 8லே இருக்கின்றார். எனவே எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும் நாள். இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பாராட்டும் புகழும் கூடும். 2லே சனி இருக்கின்றார். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கலாம். உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள் நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழிபிறக்கும் நாள். இன்று நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த கல்யாணங்கள், காதுகுத்து, புதுமை போன்ற விழாக்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆனால் அதே நேரத்தில் ஜென்மச்சனியாக இருப்பதால் எந்த முயற்சியையும் 1க்கு 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. 2 முறை செய்தால்தான் அந்த காரியம் நடைபெறுமோ என்ற நிலை கூட உருவாகலாம். மனக்கலக்கம் அகல இன்று சிவராத்திரி என்பதால் சிவனையும் அம்பிகையையும் வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வரலாம். 2ல் குரு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு இன்று மாலை நேரத்தில் ஒரு ஆன்மீக பயணம் உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு லௌகீகம் சிறப்பாக அமையும். மீனராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு, சூரியன், புதன். கூட்டுக்கிரக யோகம் என்பது மிக அற்புதமான ஒரு யோகம். ஒரு கிரகம் செய்ய இயலாதை அடுத்த கிரகம் செய்யலாம். அதே நேரம் தன் வீட்டுக்கு அதிபதியான குரு தன் வீட்டிலேயே வசிப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். பொன் பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உத்தியோகத்திலும் கிடைக்கலாம், பொதுநலத்திலும் கிடைக்கலாம். பொதுவாக மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும் இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.